ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஎஸ் விசா இன்டர்வியூ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். யூஎஸ் விசா இன்டர்வியூவில் ஹெச்என்பி பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். விசா இன்டர்வியூ ப்ராசஸ் படி ஹெச்என்பி, H4, டூரிஸ்ட் விசா அதாவது B2 விசா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும். கொஷின்ஸ் அங்கே வந்து கேட்குறது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் விசா இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்டர்வியூ நடக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு B2 விசா அதாவது டூரிஸ்ட் விசாக்கும் H4 விசாக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். லைக் நீங்கள் தமிழ்னா ரீஜனல் லாங்குவேஜ் வச்சுக்கலாம். தமிழ் லாங்குவேஜ் வந்து எனக்கு இன்டர்வியூ வேணும்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அங்கே இருக்கிறது இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாமே யூஎஸ் சிட்டிசன்ஸ் தான் இருப்பாங்க. பட் அவங்களே வந்து இப்போ வந்து தமிழில் இன்டர்வியூ எடுப்பாங்க உங்களுக்கு. ஏன் H4 அண்ட் டூரிஸ்ட் விசாக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜில் வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து யூஎஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல. அவங்க எது டிபெண்டாக வந்து ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கூட வந்து இங்கே யூஎஸில் இருக்க போகிறாங்க. அப்படி இல்லைனா டூரிஸ்ட் விசா சுற்றி பார்த்துட்டு போக போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து பேரியர் கிடையாது. அதனால் அவங்களுக்கு வந்து தமிழ் ஆர் ரீஜனல் லாங்குவேஜ் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் வந்து டிரான்ஸ்லேட்டர்னு இருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து சப்மிட் பண்ணுவோம் ரிக்வஸ்ட், இதுமாதிரி எனக்கு டிரான்ஸ்லேட்டர் வேணும்னு சொல்லிட்டு. விசா இன்டர்வியூ அப்போ நீங்கள் பேசுகிறப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அது ப்ராசஸ் கிடையாது. அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு விசா இன்டர்வியூ தமிழில் வேணும்னு விசா இன்டர்வியூவர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து தமிழில் இன்டர்வியூ எடுப்பாங்க. யூஎஸ் சிட்டிசன்ஸ் தான் இன்டர்வியூ எடுக்கிறனால கொஞ்சம் ஃபுல்லாக டீட்டெயில்டாலாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ H4க்கும் டூரிஸ்ட் விசாக்கும் தமிழ்லேயே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த இன்டர்வியூ ப்ராசஸில் உங்கள் விசா வச்சு எதெல்லாம் டிஃபர் ஆகும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்ஸு லைக் B2க்கு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க. H4 விசாக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க. H1Bக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொரு விசா இன்டர்வியூக்கும். அடுத்த இன்டர்வியூ கொஷின்ஸும் தனித்தனி வீடியோ போடுறேன். ஏன்னா H1Bக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அதை நான் பார்த்து என்னென்னலாம்னு சொல்லிட்டு என்னென்னலாம் ஆன்சர் பண்ணலாம், என்னென்ன கொஷின்ஸ் சொல்கிறேன். H1Bக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது. பட் வந்து உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த கிளையண்ட்டுக்கு, உங்கள் ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதுமாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் பற்றி தனியாக வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். H4 டிபெண்டன்ட் விசாக்கு வந்து மேரேஜ் இன்விடேஷன் கார்டு, மேரேஜ் ஃபோட்டோஸு, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. டூரிஸ்ட் விசாக்கு நீங்கள் எப்போ போகிறீங்க, என்னென்னலாம் பார்க்க போகிறீங்க, யார் இந்த ட்ரிப்புக்கு பே பண்ணுறா, லைக் எங்கே நீங்கள் தங்குவீங்க, அதுமாதிரி ஜஸ்ட் பேசிக் கொஷின்ஸ் மாதிரி கேட்பாங்க. அதுமாதிரி விசா இன்டர்வியூக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஃபேமிலியாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா H1B அப்ளிகன்ட் இருப்பாங்க, H4 டிபெண்டன்ட்டு, அவங்களோட கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் டிபெண்டன்ட்டில் வருவாங்க. எல்லோரும் சேர்ந்து விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். யார் பிரைமரி அப்ளிகன்ட் H1B விசாக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து H1B ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்பாங்க. டிபெண்டனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே யூஎஸில் போய் ஒர்க் பண்ணுவீங்களா, உங்களோட பிளான் எல்லாருமே கேட்பாங்க. நீங்கள் ஒர்க்குன்னு மட்டும் எப்போயுமே சொல்லிடக்கூடாது. நீங்கள் ஸ்பௌஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடணும். இப்போ வந்து விசா இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும் பார்க்கலாம். விசா இன்டர்வியூக்கு இப்போ உங்களுக்கு 8:30க்கு இன்டர்வியூனா 8:15க்குள்ளே நீங்கள் முன்னாடி போய் அங்கே லைனில் நிற்கணும். மோஸ்ட்லி எல்லோரும் ஃபார்மல்ஸில் வந்திருப்பாங்க. நீங்களும் ஃபார்மல்ஸ்லேயே போகிறது பெஸ்ட்டு. டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஃபைலில் தான் இருக்கணும். அது வந்து மேண்டேட்ரி. கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஃபைலில் தான் எல்லா டாக்குமெண்டேஷனும் இருக்கணும். மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது, வேலெட் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ரிலேஷனோ யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட வெளியில் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகிறது பெஸ்ட்டு. இல்லை உங்களோட அப்பாயின்மெண்ட் டைம் வந்து கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு உங்களை உள்ளார அலோவ் பண்ணுவாங்க. கரெக்டாக டைமுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே உங்களை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி இருக்காங்க. உங்கள் ஃபைலு உங்களை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உள்ளார அனுப்புவாங்க. உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன், DS-160 எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. மேட்ச் ஆதான்னு. பயோமெட்ரிக்ஸ்க்கு போனதுக்கும் இங்கே வந்ததுக்கும் கரெக்டாக ஒரே ஆள் தான் போயிருக்காங்களான்னு அதை மேட்ச் பண்ணுறதுக்கு அவங்க ரெக்கார்ட் வைஸ் வந்து கரெக்டாக டீட்டெயில்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காக இன்னொரு வாட்டி அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு நான் போன டேட்லாம் க்யூவில் நிற்க வச்சுருவாங்க. லைக் வரிசையாக ஒவ்வொருத்தங்களாம் அங்கே போகிற மாதிரி இருக்கும். இப்போ டோக்கன்ஸ் கொடுத்துறாங்களாம். ஸோ டோக்கன்ஸ் கொடுத்துறாங்கன்னா உங்களுக்கு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க. அங்கே கவுண்டர்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 4 to 5 கவுண்டர் இருக்கும். H1Bக்கு 4 கவுண்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டோக்கன் நம்பர் இருப்பா அங்கே போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் ஸ்க்ரீன் இருக்கும். அங்கே ஸ்பீக்கருக்கு வச்சுருப்பாங்க. அவங்க அங்கே ஸ்பீக்கரில் பேசுவாங்க. நம்மளுக்கு இங்கேருந்து வந்து அவங்க பேசுகிறது கேட்கும். அவங்கள பார்க்க முடியும். கிளாஸ் வழியாக நம்மளை பார்க்க முடியும். நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ விசா என்ட்ரி வந்து H1Bக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. L1 விசாக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். H1Bக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. பேசிக் கொஷின்ஸ் தான். நீங்கள் எங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, யாருக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் எம்ப்ளாயர் என்ன, இந்தமாரி பேசிக் கொஷின் தான் கேட்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஐடி பேக்ரவுண்டில் லைக் EEE, ECE, மெக்கானிக்கல் இதுமாதிரி வேறு பேக்ரவுண்டில் வந்து படிச்சுட்டு பட் இப்போ நீங்கள் யூஎஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண போகிறது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லைக் ஐடி ரிலேட்டடாக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அவங்க கேட்பாங்க, நீங்கள் படிச்சிருக்கிறது வேறு, நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறது வேறு எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட உங்கள் கம்பெனியில் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் இத்தனை வருஷமாக இதில் ஒர்க் பண்ணுறேன், அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சு, அதனால் எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, இத்தனை வருஷமாக அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், அதனால் வந்து என்னை வந்து இங்கே சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். எது பேசினாலும் நல்லா பொலைட்டாக ஃப்ராங்காக லைக் உண்மையாக பேசினீங்கன்னா ஈஸியாக கிளியர் ஆகிடும். விசா இன்டர்வியூவில் கொஷின்ஸ் வந்து பேசிக் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. அது வந்து செப்பரேட் வீடியோவாக ஃபுல் டீட்டெயிலாக என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்கும், எப்படிலாம் ஆன்சர் பண்ணால் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வீடியோவை போடுறேன். இப்போ வந்து இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ விசா அப்ரூவ்டுனா அவங்க பாஸ்போர்ட் வச்சுட்டு யுவர் விசா இஸ் அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டுருவாங்க. உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் கொடுக்கலன்னா உங்கள் விசா அப்ரூவ்டு தான், நீங்கள் ஹாப்பியாக வெளில வந்துடலாம்.
இன்கேஸ் அவங்க வந்து விசா வந்து அப்ரூவ் பண்ணலன்னா உங்களுக்கு 221Gன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபார்ம் வந்து வச்சு உங்களுக்கு பாஸ்போர்ட் திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஒரு 4 கலரில் இருக்கலாம். லைக் வந்து பிங்க் ஃபார்மு, ப்ளூ ஃபார்மு, ஒயிட் ஃபார்ம் ஆர் எல்லோ ஃபார்ம். ப்ளூ கலர்னா அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன் நீடடுங்கிற மாரி. நீங்கள் கன்சுலேட்டுக்கு இமெயில் போட்டிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்டேஷன் எல்லாமே சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை எலக்ட்ரானிக்கலாக சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த பயோமெட்ரிக்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து விசா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. லைக் ஒரு 60 டேஸ்க்குள்ளே விசா இன்டர்வியூக்கு திருப்பி கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்போ போனீங்கன்னா திருப்பி உங்களுக்கு அதேமாதிரி விசா இன்டர்வியூ நடக்கும். அதே ஒயிட் ஃபார்ம்னா இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏஎஸ்க்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கு ரெஃபரன்ஸ் ஐடி உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் என்ன ஸ்டேட்டஸ்ங்கிற மாதிரி. பிங்க் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்டேஷன்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. பட் ஆனால் இப்போ அவங்களால உடனே எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண முடியாதுல்ல. அதனால் அது வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோங்கிற மாதிரி அர்த்தம் பிங்க் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா. எல்லோ ஃபார்ம்னா உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட் இருக்குது, பட் அவங்களால ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண முடியல, கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னா எல்லோ ஃபார்ம் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த 221G கொடுத்தாங்கன்னா 60 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். அப்படி தெரிலனா நீங்கள் யூஎஸ்ஏஎஸ் கிட்ட கேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டாங்கன்னா விசா அப்ரூவ்டு. திரும்பி கொடுத்தாங்கன்னா 221G இதில் ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து வர ரிசல்ட் வச்சு அப்ரூவலா டினேலா அப்படிங்கிறது தெரியும். ஒன்ஸ் பாஸ்போர்ட் வாங்கிட்டாங்கன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிடும். லைக் வந்து என்ன இருக்குது ஸ்டேட்டஸுங்கிற மாதிரி. பாஸ்போர்ட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி ஆகிடும் பாஸ்போர்ட்டு. நீங்கள் ஆன்லைனில் பாஸ்போர்ட்டை ட்ராக் பண்ணலாம். அதுக்குரிய வெப்சைட்டும் நான் லிங்க்கில் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.